T20 வேர்ல்டு கப் 2024க்கான குரூப்பை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷெட்யூலையும் சேர்த்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டீம் எந்தெந்த குரூப்பில் இருக்காங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக இதில் எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 டீம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இது ரொம்ப பெரிய டோர்னமெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா 4 குரூப் அதை பிரிச்சிருக்காங்க. ABCDன்ட்டு அதில் 4 குரூப்பில் எந்தெந்த டீம் எந்தெந்த குரூப்பில் இருக்காங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரூப் ஏல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், அயர்லாந்து, கனடா அண்ட் USA 2 வெயிட்டான டீம் இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் அசோசியேட் நேஷன் மாதிரி டீம் இருக்காங்க. குரூப் பியில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நமீபியா, ஸ்காட்லாந்து, ஓமன். குரூப் சியில் நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், உகாண்டா, அதுக்கப்புறமா பாப்புவா நியூ கினியான்ற மாதிரி ஒரு டீம் இருக்காங்க. அண்ட் குரூப் டியில் சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாண்ட்ஸ், நேபாள். எனக்கு இதில் கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சிருச்சு. எல்லா குரூப்லேயும் 2 பெரிய டீம் இருக்காங்க. அதுக்கப்புறமா 3 சின்ன டீம் இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த டோர்னமெண்ட் எப்படி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 குரூப் இருக்காங்கல்ல, அதில் 4 குரூப்பில் ஃபைனலாக முடியும் போது எந்தெந்த டீம் டாப் 2ல் முடிக்கிறாங்களோ எல்லா குரூப்லேயும் அவங்கள தனியாக எடுத்து அதுக்கப்புறமா நம்ம எப்போவும் T20 வேர்ல்டு கப் நடக்கும்ல 2 குரூப்பாக, அந்த 2 குரூப்பில் இருக்கிற மாதிரி இவங்க இந்த குரூப் ஏல ஒரு 4 டீம், குரூப் பியில் ஒரு 4 டீம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அதில் லாஸ்ட்டில் முடியும் போது எந்தெந்த டீம் டாப் 2ல் இருக்காங்களோ செமிஃபைனல் 1 செமிஃபைனல் 2 விளையாடி அதுக்கப்புறமா ஃபைனல் நடக்கும். இப்படி தான் இந்த T20 வேர்ல்டு கப் 2024 நடக்க போகுது. இந்த T20 வேர்ல்டு கப் தான் ரொம்ப பெரிய T20 வேர்ல்டு கப்பாக இருக்க போகுது. ஏன்னா 20 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ் திரும்பவும் கம்பேக் கொடுக்குறாங்க. அதுவும் நம்ம இங்கிலாந்து சீரீஸ்லேயே பார்க்கலாம். இந்த தடவை வெஸ்ட் இண்டீஸ் இந்த T20 வேர்ல்டு கப்பில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. போன தடவை அவங்க சூப்பர் 8 கூட குவாலிஃபை ஆகலை. இந்த தடவை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்தியாவோட ஃபிக்ஸ்சர்ஸ் எந்தெந்த டீமுக்கு அகென்ஸ்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ச் ரைவல்ஸான பாகிஸ்தான் அங்கே இருக்காங்க, மறக்காதீங்க. இந்தியன் டீமோட ஃபிக்ஸ்சர்ஸ் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு மேட்ச் யார் கூட விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து டீம் கூட தான் விளையாட போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டேடியமில் தான் விளையாட போகிறோம் June 5. அதுக்கப்புறமா June 9 முக்கியமான மேட்ச் இந்த குரூப்பில் இந்தியா vs பாகிஸ்தான் நியூயார்க் ஸ்டேடியமில் நடக்கும்போது மறந்துடாதீங்க June 9. அதுக்கப்புறமா USAக்கு அகென்ஸ்டாக June 12, அதுவும் நியூயார்க்கில். அண்ட் June 15 கனடா கூட நடக்க போது அது ஃப்ளோரிடா. இப்போ இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்தியன் டீமில் இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சியோட இஷ்யூ தான் இருக்குது. ஆல்ரெடி ஹார்திக் பாண்டியா இப்போ ரீசெண்டாக இந்தியன் டீமை T20 சைடில் கேப்டன்சி பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவர் இன்ஜூரியால் வரல, IPL விளையாட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்ண போகிறாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா விளையாடுவாங்களா மாட்டாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரோஹித் சர்மா இருந்தால் அவர் தான் கேப்டன்சி பண்ணுவார்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றவங்க கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த ஷெட்யூலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றவங்க கருத்தை சொல்லிட்டு போங்க. அப்புறம் உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.